ஒரு தலைமுறையே கல்வி மறுக்கப்பட்ட தலைமுறை. இன்னைக்கு அந்த எந்த தலைமுறைக்கெல்லாம் கல்வி மறுக்கப்பட்டதோ அவர்கள் அந்த கல்வியை வழங்கும் இடத்திற்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு ஜென்சி தலைமுறை அரசியல் பழகியது. ஒரு ஜென்சி தலைமுறை இன்றிலிருந்து அதிகாரம் பழகப் போகிறது. இதற்கு காரணம் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் சி. ஜோசப் விஜய் அவர்கள். இந்த தலைமுறை மாற்றத்தில் முதல் முறையாக அமைச்சரவையில் சோசியல் ஜஸ்டிஸ், செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ், அதாவது இந்த சமூக நீதி என்பது மிகவும் சரியாக பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியா இருக்கு. அத்தனை பெண் அமைச்சர்கள், ஒடுக்கப்பட்டோரின் குரல் சட்டமன்றத்திலும் அமைச்சரவையிலும் ஒலிக்கிறது. முதல் முறையா நான் வியந்து பார்க்கறது என்ன தெரியுமா, நம்முடைய அந்த அமைச்சரவையில் ஒரு அமைச்சர்கள் வர்றாங்க, எல்லாரும் மகிழ்ச்சி, புன்னகை, கைத்தட்டல் அப்படியே வரும் பொழுது, காங்கிரஸ் பெரிய இயக்கத்தினுடைய தோழர் வருகிற பொழுது அனைவரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கரவொலி வந்தது. அது கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகளாக காத்திருந்த ஒரு வழி. அது எங்களுக்கும் தெரியும். 2000 வருஷம் நாங்களும் காத்திருக்கிறோமே பல அதிகாரங்களுக்காக. அதனால இது ஒரு பெரிய மாற்றம்ங்க. வெறும் அமைச்சரவையில் மட்டுமல்லங்க, அதிகாரத்திலேயே மாற்றம். வெறும் அதிகாரம் மட்டுமல்ல, அரசியல்லையே மாற்றம். இந்த வெறும் கூட்டணி முட்டை வைத்துக்கிட்டு அதிகாரத்தை கொடுக்காம இருந்த காலம்லாம் போயிருச்சு. இந்த கதவுகளை திறந்து வைத்த ஒரு மனிதர். த நேம் இஸ் மிஸ்டர் சி. ஜோசப் விஜய். இளம் அமைச்சர்கள் நிறைய பேர் அமைச்சர்கள். ஆமா, இது அவங்களுக்கு சவாலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, பழகிக்குவாங்க. இளைஞர்கள் தானே இந்த நாட்டில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் முடித்துட்டு அதிகாரிகளாக வராங்க. இளைஞர்கள் தானே மாபெரும் புரட்சிகளின் போது முன்கள போராளிகளாக நிற்கிறாங்க. ஒரு இளைஞர் மருத்துவக் கல்லூரி முடித்து வருகிற பொழுது அந்த மருத்துவத்தை சாமானியம் கொண்டு போய் சேர்க்க ஒரு செயல் வீரனாக மாறுகிறார். அரசியல இளைஞர்கள் வருகிற பொழுது இளைஞரணியோ செயல் வீரர்களோ அவர்கள் காத்திரமாக உழைக்கிறாங்க. அதிகாரத்தில் இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க அப்படியே குயிக்கா கத்துக்குவாங்க, லேர்ன் பண்ணிக்குவாங்க, மக்களோட போய் நிற்பாங்க. ஆல்ரெடி சமூக பணி செய்திருக்கிறாங்க, கட்சியில களமாடி இருக்கிறாங்க. அதனால அமைச்சரவையில் இளைஞர்கள் என்பதை விட அதிகாரமே இளைஞர்கள் கையில் வந்திருக்கிறது. நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்லது மட்டும் தான் பசங்க செய்வாங்க. நன்றி. இன்னைக்கும் ரெக்வஸ்ட் பண்ணேன். அப்படியே மைக் போய் கேளுங்க. நான் இன்னைக்கும் ரெக்வஸ்ட் பண்ணேன், சார் இது லோக் பவன், நாங்க நடத்துற ஃபங்க்ஷன் இப்படிதான் பண்ணுவோம் சொல்லிட்டாங்க. அடுத்து என்னுடைய ஃபங்க்ஷன் நடக்கும். தமிழ் தாய் வாழ்த்து மட்டும் தான் முதலில் ஒலிக்கும். தமிழ்நாடு அரசு நடத்துற எல்லா நிகழ்ச்சிகளிலும் தமிழுக்கு தான் முதலிடம்.